தமிழகம் எங்கும் தமிழக அரசினால் தொடங்கப்பட்ட மதுக்கடைகள் சாலை ஓரங்களில் இருப்பதனால் அதனால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள், பள்ளிக்கருகில், மருத்துவமனைக்கருகில் மதுக்கடைகளை அரசே திறந்திருப்பதன் காரணமாக பல்வேறு விபத்துக்கள் மற்றும் அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது அரசின் கவனத்திற்கு வந்த பின்னரும் அந்த கடைகளை சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் விதமாக கூடுதலாக அதை விரிவுபடுத்தி வருகின்றனர். குறிப்பாக கடந்த 7ஆம் தேதி 6ஆம் தேதி இரவு ஓட்டப்பிடாரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட முப்புலிப்பட்டிக்கு அருகில் உள்ள கடை ஒன்றில் இரவு 7 மணிக்கு மேல் மதுபானம் வாங்கக்கூடிய வரவுகளால் அடிக்கடி விபத்து நடைபெற்றிருக்கிறது. இது அரசினுடைய நேரடி பார்வைக்கு பலமுறை கொண்டு செல்லப்பட்டு விட்டது. அதே போன்று அதிலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் ரோட்டுக்கு இடது பக்கமாக புதியம்புத்தூரை ஒட்டி அதுலேயும் ஒரு கடை இருக்கிறது. அதுக்கு எதிர்ப்புறம் மகாத்மா காந்தி என்ற ஒரு தனியார் பள்ளி 100 மீட்டர் தொலைவில் உள்ளது. அதற்கடுத்து கிறிஸ்தவ மிஷினரிகளால் நடத்தப்படுகின்ற மருத்துவமனை ஒன்றும் உள்ளது. இவ்வாறு இருக்க இது அதே போன்று புதூர் பாண்டியாபுரத்திற்கு அருகே ஒரு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியும் அது கிராமப்புறத்துக்கு அருகிலே அந்த சாலை ஓரத்திலே இருக்கிறது. இந்த கடைகள் அத்தனையுமே இரவு நேரங்களில் 6 மணிக்கு மேல் அதில் வாங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களால் பல்வேறு அசம்பாவிதங்கள், ரோட்டிலே வாகனத்தை நிறுத்துவது, அதே மாதிரி வாங்கிய வேகத்திலே போதையிலே வாகனத்தை திருப்பி உள்ளே ரோட்டிலே வேகமாக திருப்புவதன் காரணமாக பல விபத்துகள் நடைபெற்றுள்ளது. கடந்த 6ஆம் தேதி இரவு கப்பிக்குளம், தூத்துக்குடி டு கப்பிக்குளம் செல்லக்கூடிய ஹால்ட் வண்டியிலே திருத்தங்களிலிருந்து பாத யாத்திரையாக வந்த பயணிகள் வந்து கொண்டிருந்திருக்கிறார், பாதசாரிகள் வந்து கொண்டிருந்திருக்கார்கள். அதில் இளைஞர் ஒருவர் அவர் மது போதையிலே வந்த காரணத்தினால் அது வாகனம் மோதி அந்த பாத யாத்திரை உள்ள யாத்திரிகள் மேலும் மோதி பஸ்ஸிலே விபத்துக்குள்ளாகிவிட்டது. அவர் அந்த இடத்திலே இறந்து இருக்கிறார். இது போன்று அதே இடத்தில் குறிப்பிட்ட இடத்தில் ஏறக்குறைய 3-4 விபத்துகள் ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டுள்ளது. எனவே சாலை ஓரங்களிலே உள்ள மதுக்கடைகளிலே அரசு உடனடியாக அப்புறப்படுத்தி, இல்லை என்றால் அப்புறப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் அருகிலே ஒரு மின் மையானம் ஏற்படுத்தி கொடுத்தால் உடனடியாக எரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏனென்றால் இதில் அதிகபட்சமாக அந்த ஏரியாக்களில் உள்ள இளைஞர்கள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் தான் இதை பயன்படுத்துகிறார்கள். அதனால் அவர்களுடைய வீடுகளிலே சண்டை சச்சரவுகள் மற்றும் தினந்தோறும் பொருளாதார நெருக்கடிகளை உருவாக்கும் விதமாகவும் இந்த மதுக்கடைகள் அதிகமாக திறப்பதன் காரணம் ஏற்பட்டு வருகிறது. எனவே அரசு இந்த மாதிரி மதுக்கடைகள் இருப்பதன் காரணமாக நாங்குநேரி போன்ற சம்பவங்கள், ஜாதி கலவரங்கள் ஏற்படுவதற்கும், தென் மாவட்டங்களிலே இது சாலை ஓரங்களிலே மதுக்கடைகள் அதிகமாக இருப்பது ஜாதி கலவரங்களை தூண்டுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக, அதுவும் குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இது மதுக்கடைகளை ஒழிப்போம் என்று கூறிவிட்டு வந்து அதிகமான கடைகளை திறந்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் வரக்கூடிய விளைவுகள் ஜாதி கலவரங்கள், இளைஞர்களை பாதிப்பு, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை மற்றும் விபத்துக்கள் அடிக்கடி ஏற்படுகிறது. எனவே அரசு இதனை உரிய கவனத்தில் கொண்டு அரசு மக்களுக்கு நல்ல ஒரு செயல்களை செய்யும் விதமாக இந்த மதுக்கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் சாலை ஓரங்களிலே இருக்கின்ற மதுக்கடைகளை உடனடியாக மூட வேண்டும். ஏனென்றால் இதனால் ஏற்படுத்த பிரச்சனைகளை அரசு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இது ஒரு நல்ல செயலாக இருக்கும். எனவே அரசு இந்த தேர்தலுக்கு முன்பாக விரைவாக இந்த மதுக்கடைகளை மூடி மக்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை உண்டாக்க வேண்டும் என்று இதன் மூலம் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். பேர் சார்? பேர் ராஜசேகர் சுப்பையா, வழக்கறிஞர்.